இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5. கல்வி ப்ளஸ் கலாட்டா நிறைஞ்சது தாங்க இந்த கல்லூரி கலாட்டான்றது. கல்லூரின்னும் போது நம்மளுக்கு பழைய நினைவுகள்லாம் அப்படின்னு நினைவுக்கு வரும் இல்லையா? புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க, புது ஆசிரியர் கிடச்சிருப்பாங்க, படித்த அனுபவங்கள் இருக்கும், கிளாஸை கட் பண்ண அனுபவங்கள்னு இருக்கும். இப்படி நினச்சி பார்க்கக்கூடிய நிறைய அனுபவங்கள் கல்லூரி அனுபவங்கள் தான் நிறைய இருக்கும். வயசான பிறகு நம்ம ஒரு சேரில் உட்காந்துட்டு யோசித்து பார்த்தோன்னா நம்ம பள்ளி கல்லூரி இது ரெண்டு மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அவ்வளோ ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த ரெண்டு பருவத்திலுமே நம்ம வந்து அடைஞ்சிருப்போம். இன்றைக்கி உங்கள் கல்லூரி நினைவுகளெல்லாம் மீண்டெடுக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம போகக்கூடிய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில் எந்த கல்லூரினா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலேருந்து அரூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலேருந்து நேரலையாக வளமுறை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். மாணவர்கள்லாம் காத்துட்ருக்காங்க நம்மக்கிட்ட பேசுறதுக்காக. களத்திலிருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்த நம்மோடு இணைகிறார்கள் ஒளிபரப்பு அலுவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அறிவிப்பாளர் ஜே லீல வினோதன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் திவ்ய செல்வி. சொல்லுங்க லீல வினோதன். நம்ம வந்து இப்போ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரூர்ல இருக்கோம். நிறைய மாணவர்கள் எல்லாம் அப்படியே நம்மள சூழ்ந்து நிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்கு கல்லூரி வளாகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு சவுண்டு போடுறோம். எங்கம்மா சத்தம் போடுங்க பாப்போம். கேட்கல, எனக்கு கேட்கல, பத்தாது, டயர்ட் ஆயிட்டாங்கம்மா. இப்போ வந்து நிறைய மாணவிகள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அப்படியே மாணவர்கள் எப்பொழுதுமே வந்து லாஸ்ட் பெஞ்ச் மாதிரி அங்க என்னமோ நடக்குது, போலாமா மாப்பிள்ள, போலாமா வேணாவா, அங்க வேற பிரின்சிபால் இருக்காங்க, சார் எல்லாம் இருக்காங்க, நமக்கு எதுக்கு வீண் வம்பு, அப்படியே கேண்டீனுக்கு போலாமான்னு சில பசங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம்னு நினைப்பாங்க. என்னமா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம்னு நினைப்பாங்க. ஆமா, போனா அந்த வழி தெரியாம போயிருந்தா அப்படின்ற மாதிரி அப்படியே பின்னாடியே நிக்கிறாங்க. தம்பிகளே, ஹலோ தம்பிகளே, தங்கைகளே. நம்ம வந்து இப்ப நிகழ்ச்சிக்கு போவோம். இப்போ ஒருத்தர் இருக்காங்க, வாங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சுவாதி. சுவாதி, என்ன படிக்கிறீங்க சுவாதி நீங்க? BA தமிழ் 3ஆம் ஆண்டு. சரி, இப்போ வந்து தருமபுரி பண்பலை நேரில் என்ன சொல்ல போறீங்க? வந்து அப்பாவை பத்தி ஒரு பாட்டு பாடலான்ட்டு. பாடுங்க பாப்போம். அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நலம்பெல்லாம் வாசம், ஓ வேர்வ துளிதாமா நான் படிக்கும் இதிகாசம், உன்னை போல பூமி இல்ல, உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்ல, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுள கூட நிகர் இல்ல. அப்பா வறுமைய சொன்னதில்ல, நீ வாடி மனம் நின்னதில்ல, எதையுமே தனக்கென நீ இதுவரை என்னதில்ல, சொத்த சுகம் வந்ததில்ல, ஒரு சொந்த அள்ளி தந்ததில்ல, எதையுமே துன்பத்திலோ நீ யாரையுமே நொந்ததில்ல, உழைச்சி நீ ஓடான, எழுத படிக்க நீ ஏடான, நேர்ம வழி போகும் தேரான, நிலச்சி நிக்க நீ வேறான, அல்பகளும் துயர கடலில் நீராடி என்னால மரமாளாக்கின போராடி, அல்பகளும் துயர கடலில் நீராடி என்னால மரமாளாக்கின போராடி, அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா, நம்பிக்கையா நீ இருந்த நான் வளர்ந்த கோபுரமா, ஓயாத சக்கரமா என்ன கண்ணிமை பத்திரமா, பாதுகாத்த நீ வெளுத்த பாங்க நான் சொல்லணுமா, தோளில் சாய்த்தென்ன ஆராட்டி துவண்டு விழும்போது சீராட்டி, பாச மழை தூவி பாராட்டி, நீ பக்கத்தோட நெல்ல வழிகாட்டி. சரிமா, இவ்வளவு அழகா பண்ணீங்களா? அப்பா பேர் சொல்லுங்களேன். அப்பா பேர் வந்து ரஷ்யா. ரஷ்யாவா? என்னம்மா அது ஜப்பான் ரஷ்யா மாதிரி பயங்கரமா பேர் இருக்கு. அம்மா பேர் என்னம்மா? சிவபாக்கியம். நான் ஏதோ ஜப்பான் நினைச்சிட்டமா. சரி, ஓகே. அடுத்து வந்து நம்முடைய
இன்னொரு மாணவி இருக்காங்க. நீங்க என்னம்மா சொல்ல போறீங்க? பேச்சு போட்டி. பேச்சு போட்டியா? நான் பேச்சு போட்டியில எதுவும் நடத்தலையம்மா. சரி, எதை பத்தி பேச போறீங்க? கலாமின் கனவு பாரதம். சரி, அப்படி மிரட்டுற மாதிரியே முறைக்க கூடாதுமா. நான் பச்சை குழந்தைமா. சரி, சொல்லுங்க பாப்போம். என்னுடைய பெயர் ரஞ்சுகம். நான் 2ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் படித்து வருகிறேன். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரூர். கலாமின் கனவு பாரதம். பிறந்து சிறந்ததல்ல, பிறந்தே பிறந்த நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி முதலில் நான் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி எப்படி மாத்தி மாத்தி நீ சொன்னீங்கன்னா நான் மைக் எப்படி தொல்காப்பியர், கணியன், பூங்குன்றனார், திருவள்ளுவர் இவர்கள் எல்லாம் நம் தமிழினத்தின் அடையாளம். அப்படி ஒரு அடையாளமாகவே மாறியவர் நம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எளிமையின் ஊற்று, அணுசக்தி விஞ்ஞானி, ஏவுகணை நாயகன், குடியரசுத் தலைவர், சிறந்த பேச்சாளர், கவிஞன், எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட கலாம் அவர்களின் சிறு வயது வாழ்க்கை நம் கற்பனைக்கு எட்டாதது. சிறு வயதில் தன்னை சூழ்ந்த ஏழ்மையான முயற்சி எனும் கருவி கொண்டு வழி அனுப்பி வைத்தார். செய்தித்தாள் விநியோகித்த அந்த சிறுவனே இன்று இந்தியா முழுவதும் உள்ள இளைஞர்களின் கனவு நாயகனாக வலம் வரும் நம் கலாம் அவர்களை கல்வி ஒருவரை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதற்கான உதாரணம். ஆம், கல்வியை கலாமும் விடவில்லை, கலாமை கல்வியும் விடவில்லை. பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா இப்படி இந்தியாவின் உயரிய விருதுகள் அனைத்தும் அவர் அறையில் ஓய்வெடுக்கும். அவர் வாங்கிய விருதுகளையும் பட்டங்களையும் சொன்னால் நமக்கு மூச்சடைக்கும். இந்தியாவின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்து சில்லாங் பீடபூமியில் மாணவரோடு உரையாடிய போதே மாரடைப்பால் நம்மை விட்டு பிரிந்தார். தன் வாழ்வின் கடைசி நிமிடம் வரை நமக்காக பல அறிவுரைகளை வழங்கினார். கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வது. இந்திய வல்லரசாகும் கனவே எழுச்சி தீபங்களாக நம் கண்களில் இல்லை, கையில் தான் உள்ளது என்பதை எடுத்துரைத்தவர். உலக வல்லரசுகளையும் பொக்ரான் கொண்டு வாய்ப்புழக்க செய்தார். அவ்வழி சென்றாலே நம் தேசம் வல்லரசு நோக்கி வளரும். இந்தியாவை வல்லரசாக்க வழிகள் எத்தனை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரே ஒரு வழி, படி, நீ தொடர்ந்து படி. உன் பொருளாதாரம் உயரும் வரை படி. உன்னை நீ உயர்த்தே தேசம் தானாக வளரும். வெற்றிக்கு முன்பே வெறும் கை என்று தெரியும், வெற்றிக்கு பின்பே விரல்கள் பத்தென்பது புரியும். நம் இலக்கு வெற்றி அல்ல, மாற்றம். அந்த மாற்றத்தை அடையும் வரை நாம் தொடர்ந்து கற்போம். கலாமே, நீ கை காட்டும் திசை நோக்கி என் கால்கள் நடைபோடும். என் வார்த்தைகள் என் காதில் கேட்கும் வரை உலகம் மேற்கும் அந்த மாற்றத்தை நோக்கி என் பயணம் இருக்க வேண்டும். படிப்பு என்னும் படி ஏறினால்தான் மதிப்பு என்னும் மாளிகை அடைய முடியும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஞ்சுகம் அப்படியே அடல் ஏறு போல பேசிவிட்டார். உன்னை பேசுகிற போது என் நரம்புகள் துடிக்கிறது. அடியோ, அற்புதம், அற்புதமா. உண்மையா அஞ்சுகம் அப்படியே ஒரு எழுச்சி உரை. சரியா? அற்புதம். ஒரு முறை ஜோரா ஒரு சத்தம் போடுங்க, ஒரு ஓ போடுங்க. கேக்கல. ஒரு ஆள் பேசின குரலும் இப்ப அத்தனை பேர் சேர்ந்து போடுற சத்தமும் ஒரே மாதிரி இருக்கு. போன ஆஃப் பண்ணிருந்தா கூட டைரக்டா தருமபுரி கேட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு சத்தமா பேசினாங்க. அடுத்து யார் பேச போறாங்க? அடுத்து சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்லூரி முதல்வரோட இருக்காங்க. ஆர்வத்தோடு அவங்க அம்மா கிட்ட பேசுவோமா. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கு தருமபுரி பண்பலை? உங்கள் வளாகத்துல நாங்க வந்திருக்கோம். நீங்க வந்ததுதான் எனக்கு மகிழ்ச்சி சார். சரி சரி சரி. பேசுங்க. அகில இந்திய வானொலி நிலையமும் தருமபுரி வானொலி நிலையமும் நமது அறிவியல் கல்லூரிக்கு வந்திருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். மேலும் நமது கல்லூரியில் அட்மிஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதில் வந்து அனைத்து பாடப்பிரிவுகளிலும் விண்ணப்பித்த மாணவர்கள் மாணவிகள் ஆன்லைனில் போட்டாலும் போடாத உள்ள மாணவிகள்லாம் வந்து கலந்து கொண்டு பயிற்சி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரிம்மா, அதாவது நாளைக்கு எப்போ உங்களுக்கு 3ஆம் கட்ட கலந்தாய்வு? 3ஆம் கட்ட கலந்தாய்வு வருகிற 8ஆம் தேதி நடைபெறுவதாக இருக்கிறது. அதாவது நாளை தான் நடக்கிறது. அந்த சர்டிபிகேட் வந்தா கூட எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபீஸ் கொண்டுட்டு மாணவர்கள்லாம் வந்துடணும். அதாவது இது வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டவங்க போடாதவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு வழங்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஆமாம். ஓகே சார், தேங்க்யூ. நன்றிம்மா, நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஏற்கனவே ஆன்லைனில் விண்ணப்பிச்சு சிலருக்கு இடம் கிடைக்காம வந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கவுன்சிலிங்கில் அவங்களும் மறுபடியும் வந்து நாளைக்கு வந்து 3ஆம் சுட்டு கலந்தாய்வு நடைபெறுது. அந்த மாணவர்களும் கலந்துக்கலாம். சார், நான் இது வரைக்கும் அப்ளிகேஷனே போடல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட புதிதாக நேரடியாக வந்து தங்களுடைய அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பெற்றோர்களோட வந்து இங்க இடம் சில இடங்கள் காலியாக இருக்கு அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காங்க. அந்த காலியாக இருக்கக்கூடிய இடங்களை வந்து நீங்க நேரடியாக கூட நீங்க வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம முதல்வர் ஒரு பயனுள்ள ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இதை கேட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய தருமபுரி பண்பலை கேட்டுக்கொள்கிறது. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரிஸ்மா, நான் தமிழ் துறை மாணவி. சரிம்மா, என்ன சொல்ல போறீங்க? இப்ப வந்து கிராமத்துல வந்து ஒரு விவசாயம் பண்ற ஒரு பெண் வந்து ஒரு தன்னோட மச்சானுக்காக பாட்டு பாடுற ஒரு பாடல். மச்சானுக்கு பாட்டு பாடுறீங்க? ஆமாங்க சார். சரி சரி சரி. நான் யார் பேரெல்லாம் எதுவும் கேட்க மாட்டோமா, ஏன்னா நான் ரொம்ப டீசென்ட். சொல்லுங்க, நீங்க பாடுங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் ரிஸ்மா. ரிஸ்மா. சரிம்மா, சொல்லுமா.
என்னுடைய மச்சான் அவரு அந்த ஐயனார போல பவரு. என்னுடைய மச்சான் அவரு அந்த ஐயனார போல பவரு. அவர் அருமை சொல்ல வார்த்தையில என் மனசுக்குள்ள மனக்குமுள்ள அடனி தங்கன்னு நினைக்குது நெஞ்சு குழி நிக்குது. என்னுடைய மாமா அவருக்கும் கருப்பு சாமி போல வீரம் இருக்கும். என்னுடைய மாமா அவருக்கும் கருப்பு சாமி போல வீரம் இருக்கும். அட நித்தங்கன்னு நினைக்குது நெஞ்சு குழுகி நிக்குது. நான் களை எடுக்கும் நேரத்துல என் கை பிடித்தான் தூக்கையில. அட உசுறு இருந்தும் என் உடம்புக்குள்ள அவன் நினைவில்லையே எதுவும் விளங்கவில்லை. எனக்கு எல்லாம் மாமனே விட்டா நானும் சொல்வேன். எனக்கு எல்லாம் மாமனே விட்டா நானும் சொல்வேன். என்னுடைய மச்சான் கருப்ப சம்பளத்தை பாடிட்டீங்க. பயமா தான் இருந்தாலும் நல்லா அற்புதமா பாட்டீங்க. வாழ்த்துக்கள். நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி நினைவோம் நேயர்களே. சொல்லுங்க. என்ன தூங்கிட்டீங்களா? சிறப்பா சொன்ன இல்ல தூங்கல. சிறப்பா வந்து அப்துல் கலாம் அவர்களோட கவிதை அழகா சொன்னாங்க. உங்களுக்கு பாராட்டுக்கள். நீங்க தொடர்ந்து பேசுனதுனால நான் சொல்ல முடியல. சிறப்படி நீ சொன்னதடி சொல்லுவீங்களாமே. எனக்கு நான் நிலையத்துக்கு வந்தபடி சொல்லமா? அதான் 2 அடியில சொல்லிட்டேன் லீலவினோதன். சிறப்படி நீ சொன்னதடி. சரிதான், ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. சார், என்னோட நேம் வந்து பிரேமலதா. நான் வந்து 3rd இயர் பாட்னில இருந்து படிக்கிறேன். இப்போ வந்து நான் காலேஜ் பத்தி என்னோட ஓன் கவிதையை நான் சொல்ல போறேன். சொல்லுங்கம்மா. பல கதைகள் சொல்லும் கல்லூரி வளாகம், கேட்க கேட்க சலிக்காது எங்கள் கதையே ஒரு பேர் இன்பம். தங்கத்திலிருந்து செய்தால் அது அணிகலன், தங்கமே ஆனாலும் ஈடாகாது எங்கள் கல்லூரியின் பொற்காலம். அஞ்சாத நெஞ்சில் வேர்விட்டு முளைத்தது பூ, அதுவே எங்கள் கல்லூரியின் அன்பு. காற்றுக்கு வேலி இல்லை, கல்லூரி நாட்களுக்கு நேரம் இல்லை. பாகுபாடு அறியாத மனம், பந்தயத்தில் முந்திய குணம். கவிதைக்கு வித்திட்டவர் பாரதியார், கல்லூரிக்கே தன்னை அர்ப்பணித்தவர் ஆசிரியர்கள். அர்ஜுனனுக்கு தேரோட்டி கண்ணன், எனக்கு வழிகாட்டி என் நல்ல நண்பன். கலந்தாய்வில் வெற்றி கொண்ட நான், கலப்பின் ஆய்வு மேற்கொள்ள நான் தாவரவியல் துறையை சேர்ந்தவள். நன்றி. அற்புதமா, நல்லா அருமையா சொன்னீங்க. அடுத்து ஒருத்தர் இருக்காங்க, வாங்க. உங்க பேர் என்னமா? என் பேர் தீபிகா. நான் 3rd இயர் பாட்னி. நான் பேச போறது வந்து நான் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்துல படிக்கிறதுனால பெரியாரை பத்தி பேச போறேன். ஈவேரா என்று அழைக்கப்படுவர் வந்து ஈரோடு வெங்கடப்பர் ராமசாமி. அவர் வந்து செப்டம்பர் 17, 1879 பிறந்திருக்கிறாரு. இவரோட பிறந்த நாள் தான் தமிழ்நாடு அரசு வந்து சமூக நீதி நாளாக அறிவித்திருக்காங்க. டிசம்பர் 24, 1973 அவரோட 94 வயசுல வேலூர்ல வந்து இவர் இறந்துட்டாரு. தந்தை வந்து வெங்கடப்ப நாயக்கர், தாய் வந்து முத்தையம்மாள். இவரோட குடும்பம் தெலுங்கு மொழியை அடிப்படையாக கொண்டு இருந்த கூட இவர் வந்து தமிழுக்காக பாடுபட்டிருக்காரு. இவர் வந்து கேரள மாவட்டத்துல வைக்கம் என்ற இடத்துல வந்து போர் நடத்தியதால் இவர் வந்து வைக்கம் வீரனம் என்ற பட்டங்களாலும் தந்தை பெயர் என்ற பட்டங்களாலும் அறியப்படுறோம். இவர் திராவிட கழகத்தை தோற்றுவித்திருக்கிறாரு. சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவும் மிகவும் புகழ் பெற்றது. இவர் வந்து மூட நம்பிக்கை, சமூக சீர்திருத்தம், பெண்களுக்காக சில போராட்டங்கள் நடத்தி அவங்க பெண்கள் வந்து மூட நம்பிக்கை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. இவர் வந்து நினைவகங்கள் வந்து பெரியார் அண்ணா நினைவு இல்லம், தந்தை பெரியார் நினைவகம் போன்ற நினைவு இல்லங்கள் இவருக்காக வச்சிருக்காங்க. அற்புதமா, வாழ்த்துக்கள். அதே போல வந்து பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் அப்படின்ட்டு குரல் கொடுத்தவரு இல்லையா? ஓகேம்மா. அடுத்தது வாங்க. அடுத்து யார் பேச போறீங்க? அப்படி எல்லாம் பேக்ல போனா எப்படி பிரிண்ட்ல வரணும். வாமா, ஸ்டாண்டப் காமெடின்ட்டு நம்ம தம்பி ஒருத்தர் ஸ்டைலா வந்திருக்காரு. வாங்க 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 வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கார்த்திக். நான் தமிழ் துறை 3ஆம் ஆண்டு. என்ன கார்த்திக்? நவரசன நாயகன் கார்த்திகா? அப்ப பருத்திவீரன் கார்த்திகா? இல்ல, சே கார்த்திக். சே கார்த்திகா. சரி சரி. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு தமிழ் டிபார்ட்மெண்ட். அப்படியா? சரி, என்ன சொல்ல போறீங்க இப்ப? நகைச்சுவைகள் சில சொல்ல போறேன். சொல்லுங்க. சொல்லுங்களா? அதாவது இப்ப கல்லூரி பருவம் முடிஞ்சவொடனே எல்லாம் கல்யாணம் அப்படின்னு கல்யாணத்துல இருந்து ஆரம்பிச்சிடுறேன். அப்படியே ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் ஆச்சு. இப்ப கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். இப்ப நான் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். என் மாப்பிள்ள இந்த மாதிரி கேட்கறேன், பெரிய மச்சான் கல்யாணத்துக்கு போகாதடா, போனா செருப்பு தேடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் விவரமா என்ன பட்டு இங்க ஒரு செருப்பு விட்டுட்டு அங்க ஒரு செருப்பு விட்டுட்டு உள்ள போயிட்டு வந்தேன். பிரிச்சு விட்டா கன்ஃபியூஸ் ஆயிடு இல்லைங்களா? உள்ள போயிட்டு வந்தா அப்படி இருந்து என் செருப்பு வேற அடிச்சுட்டு போயிட்டாங்க. எவ்வளவு மோசமான பயிலா இருக்கான். சரி, இப்படிதான் வெளியே நடக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம்னா எல்லாம் கொரோனா பீரியட் இல்லைங்களா? ஒரு 50 பேருக்கு உட்பட்டு தான் வரணும். வெளியில இருக்க வாசல் நிக்கிறாரு. வா 15 ரூபா, 20, 25 ரூபா, 30, 40, இல்ல 50 ஆகி போச்சு. நான் தான் என் மாப்பிள்ள என்ன வெளியில இல்லையா 50 முடிஞ்சு போச்சு அப்படின்னு எப்படி தப்பிச்சு உள்ள வந்தாச்சு. எல்லாம் மாஸ்க் போட்டு இருக்கிறா இல்லைங்களா? கொரோனா பீரியட்னு சொல்லிட்டு மனசு சொல்லிட்டாரு. கட்டி மேல சொன்ன உடனே மனுஷன் பாருங்க, பொண்ணுக்கு கழுத்து தாலி கட்டு பார்த்தா மாமியார் கழுத்தை கட்டிட்டாரு. ஏன்னா மோசமான மருமகனாக்குறானே. அப்புறம் என்னாச்சு? அதெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது, சென்சார்ல போயிரும். அடுத்தது வாங்க. இப்பெல்லாம் பேஷன் இல்லைங்களா?
பேசுனாயா? அந்த காலத்துல பாருங்க மாட்டு வண்டி ஒரு ஊரே திறந்து போலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப பாருங்க, இப்ப 2.5 லட்சம் ரூபாய் ஒரு வண்டி வாங்கியிருக்காயா, கேக்குறேன். மனைவி பிறகு கணவர் ஏறி உட்காந்துட்டாரு, கணவர் உட்காந்துட்டாரு, கால் பண்றாரு, எங்கடி ஏறி அடி, ஏறிட்டேன், வண்டி எடு. லிப்டால எதுல ஏறிச்சு? பிளாட் அவ்வளவு உயருங்க. அதான் இவரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா நம்ம 3வது ஃப்ளோர் இருக்கு. 3வது ஃப்ளோர்ல உட்காந்துருக்கு. ஏத்தி அடி, ஏறிட்டேன், வண்டி எடு, போட்டோம் அப்படின்னு சொல்லி வேகமா போற ஸ்பீட் பிரேக்ல ஏறி அந்த அம்மா என்ன பண்ணி வீட்டுக்காரமா மாறி இன்னொரு வண்டியில வந்துருச்சு. என்னடி பேசியே மாட்டேற? யோ நான் தான் லூசி, விரட்டி வாயா வேகமா. நீ ஏத்தி இறங்கி வாடி. இல்ல நல்லா தான் ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. நல்ல குடும்பம்யா, நல்ல குடும்பம் விளங்கும். இப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை வரும். இந்த மனுஷன் ஆபீஸ் போயிட்டு வராரு, அது சொல்லியா வாழ்க்கை, முதல்ல வாழ்க்கை தத்துவம் அது சொல்லி. என்னென்ன பிரச்சனை வருது சொல்லு பாப்போம். கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இப்ப கணவர் வந்து ஆபீஸ் போயிட்டு வருவார். போயிட்டு வரும்போது அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, வீட்டுக்காரம்மா அந்த கணவரோட சட்டையில ஒரு கருப்பு மயிரை பார்த்துருச்சு. என்ன ஏன் சட்டையை பிடிச்சிருக்கிறேன் சும்மா சரி இருக்கட்டும். ஒரு கருப்பு மயிரை பார்த்துருச்சு. பார்த்தோன்னே ஏன்டா நான் உனக்கு போதாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு கேக்குதான்னு சொல்லிட்டு அன்னைக்கு சண்டை. சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் மறுநாள் காலையில இப்படி வருதான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நல்லா சட்டி ஓதறி போட்டு எடுத்துட்டு போறாரு. அப்படி இருந்து ஒரு அம்மா வீட்டுக்காரம்மா வெள்ளை மயிரை பார்த்துருச்சு. என்ன நீ ஒரு மொட்டை கிளியும் கூட விட்டு வைக்கலையா? பாரு எவ்வளவு ரசிக்கிறாங்க. ஒரு பாரதியார் பாட்டு சொன்னா, அப்துல் கலாம் கவிதையை சொன்னா, ஒரு பிள்ளையும் சிரிக்கப்பட்டிருக்கு. அப்புறமேட்டு என்னாச்சு, சரி இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டென்ஷன் ஆகி சட்டையே போட முடியாது. இல்ல தெருவானில வந்து நல்லா சட்டையை உதறி போட்டு போய் எடுத்து மாட்டிட்டார். அப்படி இருந்தா நம்ம சட்டை எல்லாம் தேடி பார்த்துட்டு என்ன தவிர ஒரு மொட்டைக்கிளியை கூட நீ விடலையா அப்படின்னு சொல்லி கேட்டது. சரி இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த தலையை பிச்சு சட்டையெல்லாம் உதறி 3 கிழிச்சு போட்டு சட்டை தான் என்ன கேட்பேன் சொல்லிட்டு சட்டையை போட முடியும்னா என்ன தவிர கூப்பிட்ட உடனே சட்டை கூட போட போட்டி ஒட்டிக்கு போல அப்படின்னு சண்டை. எல்லாம் கூட சிரிச்சாங்க இல்லைங்களா? இல்ல யாரும் சிரிக்கல. என்ன காரணம், ஒரு நோய். அதாவது இப்ப சிரிக்கிறாங்க, ஒரு ஜோக் சொல்றான் சிரிக்கிறாங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்ல. இந்த ஜோக் சொல்லும் போது இந்த சிரிக்காதன்னு சொல்றான் பாருங்க, அவனுக்கு ஏதோ நோய் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் மாத்திரம் சிரிக்கிறன்னு பார்த்து முறைக்கலாம், அதெல்லாம் முக்கிடுச்சுன்னு அர்த்தம், முத்தி போச்சுன்னு அர்த்தம். ஆமா அவங்க பக்கம் நீ கூட ரைட் விட. இன்னும் படம் பார்க்கும்போது என்ன நடக்குங்க, இந்த ஓரத்துலயும் பெருகு ஓரம் என்னன்னா அந்த படம் பார்க்குற பக்கத்துல உட்காரக்கூடாது. அப்புறம் 2.5 வருஷம் படம் எடுத்துட்டு 2 மணி நேரம் போட்டு காமிச்சிட்டு படத்துக்கு ஆசைப்பட்டு 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து இருப்பான். நம்ம கூட வர என்ன பண்ணுவோம், மச்சான் வந்தா இப்பதான் மாப்பிள்ளை வந்து அடிப்பான், பொண்ணு தூக்கிடுமா பிடிச்சி அவ்வளவு வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவோம். அடுத்தது பாருங்க, நம்ம இதுல நம்ம நாட்டுல என்னன்னு சொல்லுவாங்கன்னா குட் நைட்னு சொல்லுவாங்க சரிங்களா. நம்ம இதை வெளிநாட்டுல குட் நைட், ஸ்வீட் ட்ரீம், டார்லிங் சொல்லுவாங்க. நம்ம நாட்டுல எப்படி தெரியுங்களா, கதவு முடிட்டு வாடா எருமாட்டு போல, கதவு முடிட்டு வாடா எந்த மல்லாக்கப்படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தம்பி உன்னுடைய நகைச்சுவை அற்புதம். இன்னொன்னு இருக்கா? ரைட். கடைசியா நியூ இயர் காமெடி ஒன்று சொல்லிடுறேன். அதாவது பாருங்க, முதல்ல 2024 போறதுன்னு சொல்லிட்டு நல்லா குளிச்சுட்டு கடை வெளியே வந்து ஏசப்பான்னு சொல்லி நிற்கும் போது ஒரு மெசேஜ். நீ குளிச்சுட்டு வந்த? ஆமா. அப்படி ஒன்றும் தெரியலையே. நியூ இயர் ஏன்பா ஆகஸ்ட் மாசம்பா, 8 மாசம் ஆச்சு. ஐயா காமெடி போய் 4 மாசம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தா கிரைண்டர்ல அரிசி போட்டா மாவு, வாயில அரிசி போட்டா சாவு அப்படி ஒரு மெசேஜ். அடுத்து உடனே வருது பாருங்க, மேல இருந்து கொட்டுன அருவி, கீழ இருந்து மேல போனா பரவி. என்ன உன்னுடைய சிந்தனைய நீ என்ன பண்றன்னா, தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுது. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, நல்லா நல்லா என்ஜாய்மெண்டா இருந்தது. தம்பிக்கு வாழ்த்துக்கள். ஜோரா ஒரு கை தட்டுங்க. யார் அது கொலையெல்லாம் போறது? சார் நம்ம இனிமேல நான் ஒளிபரப்பு அலுவலரோட கொஞ்சம் பாதுகாப்போட நான் சிலரை சார் திடீர்னு கொலைவி போடுறாங்க, எனக்கு எங்கேயோ மாட்டின மாதிரியே இருக்கு. அடுத்தது யாருமா வந்திருக்கீங்க? எங்க இருக்கீங்க? பின்னாடி இருக்கீங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க. சரி சார், நான் தமிழ் ரா பவித்ரா 2ஆம் ஆண்டு தமிழ் படிக்கிறேன் சார். நான் இப்போ வந்து தண்ணீர் மழை சேகரிப்பது வந்து யாருமே இந்த காலத்துல வந்து இதுன்றது இல்லைன்னா தண்ணியை பத்தி ஒரு பாட்டு பாட போறேன் சார். பாடுங்க. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாதான் இருந்துச்சு, விலை இல்லாம கடந்துச்சு, ஆனா இப்போ எல்லாமே தலகீழா மாறுச்சு, தடமாறி நின்னுச்சு. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாதான் இருந்துச்சு, விலை இல்லாம கடந்துச்சு, ஆனா இப்போ எல்லாமே தலகீழா மாறுச்சு, தடமாறி நின்னுச்சு. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர் பூமியில வியாபாரம் பண்ணுறோம். தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாதான் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு, ஆனா இப்போ எல்லாமே தலகீழா மாறுச்சு, தடமாறி நின்னுச்சு. ஆறு இருக்கும் பக்கத்துல பண்ண வாழச்சு, வரலாறு
ஊரை மட்டும் இருக்கையில் ஆற மட்டும் காணல போன இடம் தெரியல பரவனட்ட காடுகளே பாவிஜனம் அழிக்குதே நன்றி மறந்து சிரிக்குதே ஆறறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் ஆளுதே இப்படியே போனாக்கா பூச்சி இங்க வாழுண்டா புழுவு இங்க வாழுண்டா மனசபைய இன மட்டும் மண்ணாகி போகுண்டா தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாதான் இருந்துச்சு விலையில்லாம கிடந்துச்சு ஆனா இப்போ எல்லாமே தலகீழா மாறுச்சு தடமாறி நின்னுச்சு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மண் வளம் பெருக்குவோம் நன்றி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார் ஒருத்தர் செமையா இருக்காரு. அவரு நம்மளுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் வருமா? வருமா? வருமே. குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். ஓகே, குட் ஆஃப்டர்நூன்மா மேடம். அப்புறம் அடுத்து சந்திக்கலாம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். என்னோட பேர் டாக்டர் கே குமார். சரிங்க, அங்கே என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கே ஹெச்ஓடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, என்ன இங்கிலீஷ் ஹெச்ஓடியா தமிழ் ஹெச்ஓடியா? இங்கிலீஷ் ஹெச்ஓடிங்க, அசோசியேட் ப்ரொஃபஸர். சரி சார். எப்படி உங்க இப்போ கல்லூரியில் இன்னும் என்னென்ன பாடப்பிரிவுலாம் இருக்கு, இன்னும் அட்மிஷன் ஆகாமல் இருக்கு, அதை பற்றி சொல்லலாமே? ஆமாங்க, எங்கள் கல்லூரியில் 7 பாடப்பிரிவுகள் இருக்குங்க. சரிங்க. தமிழ், ஆங்கிலம், பொருளியல், வணிகவியல், தாவரவியல் மற்றும் கணிதம். சரிங்க. கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. ஆமாங்க. எவ்வளோ காலியாக இருக்கு? ஒரு எவ்வளோ? மொத்தம் 380 இடங்க. அந்த 380 ஒரு 150 200 மாணவர்கள் இருக்கிறாங்க. 150 இடங்கள் காலியாக கேட்டுட்டு வந்து நேரில் சந்திச்சு கூட நேரில் அட்மிஷன் பண்ணி நாளைக்கு. ஆமாம், நாளைக்கு அதுக்கு நீங்கள் ஆன்லைன் இருந்தாலும் விண்ணப்பம் செய்யாமல் இருந்தாலும் நேரடியாக வந்து உரிய பணத்தை செலுத்தி நாளை புத்தகத்தில் சேர்க்கை பெறலாம். சரிங்க, நன்றி. அடுத்த ஒரு மாணவி. வணக்கம், பேர் சொல்லுங்க. Hi, I am studying literature secondary. I teach about women and women. Good morning to press here. My name is Priya. The top for me meant women empowerment. People coming out of the theaters are often seen appreciating the acting skills and amazing cast of the movie. Have ever seen someone appreciated the costume designer, editor, script writer, or anyone who has worked more than the cast behind the camera? This is what women feel on every daily basis. After taking care of the house and kids, even managing daily chores, they are not appreciated enough in our society. How can we accept to grow in our every word? Women are involved in a design making or given equality. Empowering our women has becoming more virtual than ever. We should definitely help and bring the change in a society. Thank you. தேங்க்யூமா. திவ்யசெல்வி, சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி தேனான குரல்ல வந்து பேர் வந்து பாட போறாங்க. சிரிக்காதம்மா, இங்க தெரியுது. பொய் சொன்னாலும் நம்பிடுறேன். அது என்னன்னு கேட்போம், கேட்டுருவோம். பாடுங்கம்மா. குரூப் சாங் 1 2 3. இசைமழையில் தங்கனிய தயாரா? தயாரா? என்னம்மா பண்ண? எல்லாரும் ஆபத்தான பள்ளத்தாக்கை நோக்கி ஓடுங்க. நாளைய தயாரா? அப்படி இன்னொரு முறை சொல்லுங்க பாப்பா. இசைமலை என்னவோ சொன்னீங்களே, அதுதாம்மா திரும்பி மலையே வர மாட்டேங்குது. பண்ணுங்க. நேத்து கூட வந்து சார். எங்க தூரல் தான் வருது. வருது. பாடுங்க. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போனா எங்க மச்சான், என்னைய நீ எங்க வச்சான். நடப்பாத நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். தோரணி தோள்களும் அன்னை மறி, அவன் தூரத்தில் பூர்த்திய தொப்புள் கொடி. காதலை தாண்டியும் உள்ளபடி, என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன் நட்பை நாங்கள் பெற்றோம், அது நாடை யாவும் கட்டோம்.
வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோபால் சார் வந்து ஒரு பாட்டு பாடுறாருமா, நீ கேட்டுக்கோங்கம்மா. கண்டிப்பா. வழக்கமா பாடிட்டு இருக்க பாட்டு தானே. இல்ல சார் இன்னைக்கு வந்து லைவ்ல பாட்டு பாடக்கூடாது. அது ஏன் வித்த கட்டுற மாதிரி அப்பப்போ ஜோரா ஒரு இல்ல சார், அது வந்து பழக்க வழக்கம் சார். அது கத்து கொடுத்தது நீங்க தான் சார். எனவே நான் அடுத்த மாணவிகள் இடத்துல பேசிடலாம். வணக்கம். வணக்கம். நாங்க வந்து 3rd கம்ப்யூட்டர் சயின்ஸ். என் பேர் வந்து சரண்யா, என் ஃப்ரெண்ட் பேர் வந்து லாவண்யா. நாங்க வந்து எங்க அது என்ன எல்லாம் லாவண்யா, சரண்யா, அடுத்த ஃப்ரெண்ட் பேர் என்னது? எல்லாம் யாயா, சௌந்தர்யா. சொல்லுங்க, பாடுங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக கல்லூரி மூவி எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக கல்லூரி மூவில இருந்து முஸ்தபா சாங் பாடுறோம். ஜோலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். சுடல் மனமோ நந்த மனமே இருக்கும் முள்ளை இருக்கும் நட்புக்கு ராகிங் கூட பாதை வகிக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு பின்னை தொடரலாம் உந்தன் பிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கு இல்லையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் கல்லூரி நட்புக்கு இல்லை முற்றுப்புள்ளியே. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலன் நல் தோழன் முஸ்தபா. டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே முலாரத்திப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். திவிசரி நான் என்ன நினைக்கிறேன்னா, எஃப்எம் வந்துகிட்டு நம்ம கிட்டலாம் ஓடல இந்த பாட்டு வேற அப்பப்ப தினமும் பாட்டு வேற பாக்க இருக்கு. அதனால இப்படியே ஏதாவது ஒரு கோர்ஸ் சேர்ந்து இவங்க கூட இருந்துடலாமான்னு இருக்காங்க. நீ என்ன நினைக்கிறேன்? சரி, ஒரு அட்மிஷன் பாருங்க, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. புரியுதாம்மா நம்ம செல்வாக்கு? அட்மிஷன் போட்டுருங்க லீல வினோதன். அட்மிஷன் போட்டலாம், நிறைய இடம் காலியா இருக்கான். அதனால அட்மிஷன் போட்டலாமா நினைக்கிறேன். சரிங்க. நம்ம சார் வந்து நான் வந்து ப்ரொஃபஸரா வரேன்னாரு. நான் இந்த காலேஜ் சேர மாட்டேன், வேற காலேஜுக்கு போறேன்னு முடிவு எடுத்துட்டேன். பாட்டுலாம் பட்டைய கிளப்புது. சரி, அடுத்தது வந்து நம்ம தமிழ் துறை பேராசிரியர் இருக்காரு ஐயா, அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறோம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. என்னோட பேரு முனைவர் சஞ்சீவராயன். அரூர் அரசு கல்லூரி ரொம்ப அழகா இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. நிறைய மாணவர்களுக்கு இடம் இன்னும் இருக்கு. அதனால நாளைக்கு கவுன்சிலிங் நடக்குது. இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராவது உரிய தகுதியோடு இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா மட்டும் போதும். நீங்க எவ்வளவு மார்க் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய 7 பாடத்திட்டங்கள் இருக்கு. எல்லா பாடத்திட்டங்களிலும் உங்களுக்கான இடங்கள் காலியா இருக்கு. நீங்க யார் வேணாலும் வரலாம். நம்மளுடைய கல்லூரி அரூர்ல 4 ரோட்ல இருந்து சும்மா ஒரு நடக்கிற அளவு தான் தூரம். அதனால ஒரு வனத்துக்குள்ள ரொம்ப அழகா இந்த கல்லூரி இருக்கு. நல்ல தகுதியான பேராசிரியர்கள் இருக்காங்க. அதனால அனைத்து மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதனால கட்டணம் வந்து 2685 ரூபாய் மட்டும்தான். அதனால குறைவான கட்டணத்துல நீங்க நிறைவா ஒரு பாடத்திட்டத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா அரூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தேர்ந்தெடுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. அது மட்டும் இல்ல ஜிவி செல்வி ஐயா வந்து எனக்கு தமிழ் பேராசிரியர் அப்படின்றத அந்த நேரத்துல நான் மகிழ்ச்சியோட இந்த நேரலையில சொல்லிக்கிறேன். சிறப்பு. பாத்தீங்கன்னா அப்படியே காதல் குணால் மாதிரி என் தம்பி வருஷம் இப்ப ஒரு பாட்டை பாட போடுறா. என்ன பாடுறான் அப்படின்றத நம்ம கேட்போம். தம்பி உங்க பேர் சொல்லுங்க. சபரி. சபரி. 2 பேர் பாடுறீங்களா ஒன்னா போடுறீங்களா? 2 பேரும் தான் சார். அவர் பேர் என்ன? கார்த்திக். ஓ, நீங்க கடி ஜோக் பண்ணவர். சரி பாடுங்க. காதல் என் காதல் அது கண்ணீருல போச்சு, அது போச்சு அட தண்ணீருல காயம் என் காயம் என் உள்ளுக்குள்ள பாலான நெஞ்சு இப்ப வந்த இருள அடிடாவல உதடாவல விட்டாவல தேவையே இல்ல எதுவும் புரியல உலகம் தெரியல சரியா வரல ஒண்ணுமே இல்ல ஏன் சுத்துது தலையும் சுத்துது புப்புன்னு அடிச்ச பீரினில படுத்துக்க உடனே தெரிஞ்சிரும் காலையில அடிக்கிற மோரு நில சுத்துது தலையும் சுத்துது புப்புன்னு அடிச்ச பீரினில படுத்துக்க உடனே தெரிஞ்சிரும் காலையில அடிக்கிற மோரு நில 1000 சொன்னைய காதுல வாங்கல சூப்புல நெஞ்சு
பண்ணீங்க. ஆனா இதுக்குதான் தலை மாதிரி அடுத்து இருக்கும். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரியதர்ஷினி. நான் பிஏ இங்கிலீஷ் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து சுதந்திர பாடல் பாட போறேன். பாடுங்கம்மா. ஓகே சார். சுதந்திரம்மா சுதந்திரம், சும்மா வரல சுதந்திரம், மக்களுக்கும் சுதந்திரம், மக்களுக்கும் சுதந்திரம். வியாபாரம் செய்வதற்கு பிரான்ஸுக்காரங்க வந்தாங்க, டச்சுக்காரங்க வந்தாங்க, ஆங்கிலேயரு வந்தாங்க, ஆங்கிலேயரு வந்தாங்க, ஆங்கிலேயரு வந்தாங்க. நம்ம நாட்டு வளங்கள் எல்லாம் அவங்க நாட்டுக்கு போயிடுச்சு, அவங்க நாடு வளர்ந்துச்சு, நம்ம வயிறு காஞ்சிச்சு, அவங்க நாடு வளர்ந்துச்சு, நம்ம வயிறு காஞ்சிச்சு. பசி பட்டினி பஞ்சம் எல்லாம் தலைவிரிச்சு ஆடிச்சு, தகுடு தக்காம் போட்டுச்சு, தகுடு தக்காம் போட்டுச்சு. அப்ப கூட நம்ம ஆளுங்க விடுவதாக இல்லங்க, நெஞ்ச நிமித்தி நின்னாங்க, துடி துடிக்க கொன்னாங்க, நெஞ்ச நிமித்தி நின்னாங்க, துடி துடிக்க கொன்னாங்க. பல உயிரை பறி கொடுத்து சுதந்திரத்தை பெற்றோங்க, நாங்க சுகமாக இருக்கங்க, சுகமாக இருக்கங்க. நாம பெற்ற சுதந்திரத்தை தினம் தினமும் காக்கணும், உயிரை கொடுத்த தெய்வங்களை தினம் தினமும் வணங்கணும், உயிரை கொடுத்த தெய்வங்களை தினம் தினமும் வணங்கணும். வணக்கம், அருமா, சூப்பர். நீங்க சொல்லுங்க. நான் ஒரு கவிதை ஒண்ணு சொல்ல போறேன். எத்தனையோ பேர் காதல் செய்யறாங்க, கடவுள் கூட காதல் செய்யறாங்க. அது மாதிரி காதலே ஒரு தலைப்பை வச்சு நான் சொல்ல போறேன். காதலே உன்னை காதலிக்கிறேன், உன் தலைப்பில் திகைக்கிறேன், உண்மையில் மிதக்கிறேன், கண் விழித்து பார்க்கிறேன், கவி சொல்ல நினைக்கிறேன், காதலனே உன்னை மறைக்கிறேன், இருப்பினும் காதலே உன்னை காதலிக்கிறேன். கவிதைக்காக. என்ன ஒரு கவிதை, என்ன ஒரு கவிதை. இது எங்க ஐயாவோட டாபிக். எங்க ஐயாவே உங்ககிட்ட பேசுவாங்க டாபிக். அடுத்தது ஒரு மாணவி இருக்காங்க. இதுதான் கோத்து விடுறதுன்றது. உன்முகம் பார்த்து சொல்லிட்டு உன் முகத்தை சொல்லும். உன்முகம் பார்த்து என் முகம் என்று தவறாக நினைத்து கொள்ள மேடம். பேர் சொல்லுங்க. என் பேர் சுவாதிங்க. சுவாதிமா, சரிம்மா, சொல்லுமா சுவாதிமா. ஒரு கவிதை சொல்ல போறேன். உன்முகம் பார்த்து முதலில் தோற்றேன், பிறகு உன்னையே நான் யாசித்தேன், உன் தூக்கத்தில் நான் கனவு காண்கிறேன், என் இதய துடிப்பில் நீ வாழுகிறாய், என் உயிரில் கலந்து உண்மையில் தோன்றிய உறவே, என் உயிரில் கலந்து உண்மையில் தோன்றிய உறவே, உன்னை எண்ணும் போது என்னுள் பல நினைவே. அற்புதம், அற்புதம், வாழ்த்துக்கள். வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேடம் ஒருத்தர் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் கவிதை சொல்லுவாங்களா? நாங்கெல்லாம் கவிதை சொல்ல மாட்டோமா? எங்கள் கற்பனைக்கு வயதாகாது அப்படின்ட்டு இருக்காங்க. மேடம் கிட்ட பேசுவோம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். என்னுடைய பெயர் வந்து கே தமிழரசி. நான் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றுகின்றேன். சரி சரி, சொல்லுங்கம்மா. என்ன கவிதை சொல்றீங்களா? நெல்லை பற்றி ஒரு கவிதை. நம்ம வயல்வெளிக்கு எல்லாரும் போவோம். அந்த நெல்லை வந்து நம்ம பார்த்துருப்போம். முளைக்கும் போது வந்து நம்ம கற்பனை செஞ்சுக்கோங்க. நெல்லே நான் சொல்லவா உன் கதையை, முளைக்கும் பொழுது நீ பச்சிளம் குழந்தையின் பற்களைப் போல, முளைத்து வெளியே வரும்போது பள்ளி செல்லும் குழந்தையைப் போல. நெல்லே நான் சொல்லவா உன் கதையை, முளைக்கும் பொழுது நீ பச்சிளம் குழந்தையின் பற்களைப் போல, முளைத்து வெளியே வரும்பொழுது பள்ளி செல்லும் குழந்தையைப் போல, நாற்றை பிடுங்கி நடும் பொழுது நாணமுள்ள பெண்ணைப் போல, தென்றல் பசுமை கட்டும் பொழுது தென்றலும் நீயும் உரசிக்கொள்வது பாசமுள்ள நண்பர்களைப் போல, கொடை கதிரில் உன்னை பார்க்கும் பொழுது ஒற்றன் காவலனைப் போல, நெல் முற்றி வளையும் போது அறிவுடைய சான்றோன் போல, உன்னை அறுவடை செய்யும் பொழுது 60 வயதை ஆனவரை போல, மொத்தத்தில் நீ பிரம்மா. ஏன் தெரியுமா? அரிசியாய் மாறும் பொழுது இந்த உலகையே அரவணைக்கும் தாய் போல. அற்புதம், அற்புதம். அதாவது ஸ்டூடெண்டே 8 அடி பாய் தான், அவங்க ப்ரொஃபஸர் 16 அடி பாயிர மாட்டாங்களா? அதனால அற்புதமா சொல்லிட்டாங்க. நம்ம நம்முடைய குழந்தைகள், பாப்பாக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் தருமபுரி பண்பலை சார்பாக ஒரு நன்றியை சொல்லிக்குவோம். அதே போல முதல்வர் அவர்களுக்கும், இந்த கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் நாம் நன்றியை சொல்லிக்குவோம். நீங்க என்ன சார் சொல்றீங்க? இல்ல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நீயே தான் பேசிட்டே இருக்க. இப்ப வந்து இல்ல சார், அதாவது நீங்க ஒரு தாய் மாதிரி குழந்தை பேசுவதை பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்பீர்கள். நம்ம அப்படியே ஒரு இங்கிலீஷ் லிங்க் கொடுத்துருவோம். இதே சாக்குல கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. நாங்க நிலையம் திரும்புகிறோம். நன்றி நன்றி. நீங்க குழந்தைன்னு சொல்லிட்டீங்க. இதே சாக்குல சத்தமா கேட்டுருச்சு. நன்றி நன்றி. நிலையம் திரும்புங்கள். தருமபுரி பண்பலை 102.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் கலகலப்பான கல்லூரி கலாட்டா. இன்றைய கல்லூரி கலாட்டா அரூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையா வலம் வர கேட்டு ரசித்தோம். களத்திலிருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார்கள் ஒளிபரப்பு அலுவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அறிவிப்பாளர் ஜே எஸ் லீல வினோதன் அவர்கள்.